இன்னொன்று நான் நோட் பண்ணிட்டேன், என் ஃபேன்ஸை வந்து இப்போ எல்லாரும் வந்து இப்போ பாசிட்டிவாக இருக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கணும். சும்மா போய் இன்னொருத்தர் குறை சொல்கிறதோ இல்லை இது நெட்டில் போய் உட்காந்து டிஸ்லைக் தட்டு, அதெல்லாம் ஒரு வியாதி ஆயிடுச்சு. இன்னைக்கு டிஸ்லைக் தட்டி அது ஒரு கெத்துன்னு ஒரு ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இல்லை ஒருத்தனை ஏதாவது கேவலமாக திட்டி அது ஒரு பெருமையான ஒரு விஷயம்னு நினச்சிக்கிறாங்க. அது வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது எந்த வகையிலும் இது இல்லை. அது ஒரு சர்க்கிள், திருப்பி நம்மளே ஒரு நாள் வந்து அடிக்கும். நம்ம மைண்ட் செட் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம அதுவாகவே ஆகிறோம்பாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் இதை தான் என் சோஷியல் மீடியாவில் ஆகட்டும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் பொதுவாக ஒரு விஷயம் பார்க்குறேன், நான் ஃபேனுன்னு இது பண்ணுறவங்க எல்லாருமே பொதுவாக ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்க. இந்த மாதிரி நான் நிறைய ஃபேன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறேன். நான் எப்போ ஒன்-ஆன்-ஒன்னாக ஃபேன் கூட நிறைய, ஏன்னா இப்போ வந்து ஒரு இதில் இன்ஸ்டா எடுத்துட்டிங்கன்னா அதுலேயே ஒரு 35 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா எல்லாரும் கூட நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு யார் கூடலாம் நான் வந்து பர்சனலாக டச், என் ஃபேன்ஸ் இப்போ என்கிட்ட இருக்கிற ஃபேன்ஸ் யாரெல்லாம் பர்சனலாக டச் வச்சுப்பேன்னா எல்லாருமே ஏதோ ஒரு டேலண்ட். இப்போ என்னோட ஸ்டுடியோ வாலை பெயிண்ட் பண்ணுறது வந்து என் ஃபேனு.